எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. ஆண்டுகள் 1000 ஆண்டவன் அடிமலர் அருளை அருள். தமிழ் ஜெய ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு 2045, ஆங்கிலம் ஆண்டு 2014, முஸ்லிம் இஜ்ரி ஆண்டு 1435. தமிழ் ஆனி மாதம் 19ஆம் நாள், ஆங்கிலம் ஜூலை மாதம் 3ஆம் நாள், முஸ்லிம் ரமலான் மாதம் 5ஆம் நாள். கிழமை வியாழன், திதி சஷ்டி, பின்னிரவு 12:27 வரை. அதன் பின்னர் சப்தமி. நட்சத்திரம் பூரம், மாலை 6:57 வரை. அதன் பின்னர் உத்திரம். யோகம் சித்த யோகம் பூரம் நட்சத்திரம் உள்ளவரை. அதன் பின்னர் யோகம் சரியில்லை. தேவானாஞ்சு ரிஷீனாஞ்சு குரும் காஞ்சன சந்நிதி பக்திபூதம் திலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 மணி வரை. குளிகை காலம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. சுப காரியங்களுக்கான சுப ஹோரைகள் காலை 9 முதல் 10:30 மணி வரை. பிற்பகல் 1 முதல் 1:30 மணி வரை. மாலை 4:30 முதல் 7 மணி வரை. இரவு 8 முதல் 9 மணி வரை. பெண்களுக்கு நல்ல வரன் அமைய அதிசயமான வடிவுடையார் அரவிந்தமெல்லாம் துதி செய்ய ஆனன சுந்தரவல்லி துணை என்று தொடங்கும் அபிராமி அந்தாதி பாடல் எண் 17. வியாழ வழிபாடு. அறிவுக்கும் கருணைக்கும் இருப்பிடமானவர் வியாழ பகவான். நல்ல வாழ்க்கை, மகப்பேறு, விரும்பிய அனைத்தையும் தரவல் சுபக்கிரகம்.
திருக்கையிலையில் ஒரு பிரதோஷ திருநாள். துர்வாச மகரிஷி திருக்கையிலாய பெருமானை தரிசிக்க வந்து கொண்டிருந்தார். இதனை அறிந்தாள் அன்னை உமையவள். அழைத்தாள் நந்திதேவரை. நந்திதேவரை, துர்வாச மகரிஷி இன்று இந்த பிரதோஷ வேளையில் திருக்கையிலாய பெருமானை தரிசித்து சில வரங்களை பெற்றிட வந்து கொண்டிருக்கிறார். அந்த வரங்களினால் திருக்கையிலாய பெருமானுக்கும் ஆபத்து நேரலாம். எனவே இன்று துர்வாச மகர்ஷி சிவபிரானை தரிசிப்பதை நீர் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டார். சிறிது நேரத்தில் வந்தார் துர்வாச முனிவர். நின்றார் நந்திதேவரின் முன்னே. நான் கைலைநாதனை காண வந்துள்ளதாக தெரிவிக்கவும் என்று கூறினார் துர்வாச மகரிஷி. அதற்கு நந்திதேவர், இன்று யாரும் பெருமானை காண இயலாது என்று அறிவித்தார். சினம் உண்டார் துர்வாச மகரிஷி. கைலைநாதனை தரிசிக்க விடாமல் என்னை தடுத்த நீயும், உனக்கு இவ்வாறு செய்ய சொல்லி கட்டளையிட்ட உமையவளும் சிறிது காலம் கைலைநாதனை பிரிந்து வாழ வேண்டும் என்று சாபமிட்டார். இதனை உணர்ந்தால் ஞானத்தால் அம்பிகை தோற்றமானால் துர்வாச மகரிஷியின் முன்னர். நான் என்று அகந்தையுடன் இருக்கும் நீ சிறிது காலம் உன் நிலை மறந்து மண்ணுலகில் வாழ வேண்டும் என்று சபித்தார். உமையவளின் சாபம் வருந்தினார் துர்வாச மகரிஷி. அப்போது நாரத மகரிஷி வருகை புரிந்தார். துர்வாச மகரிஷியிடம் நாரத முனிவர், திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீமன் நாராயணனிடம் தங்கள் வருத்தத்தை தெரிவியுங்கள், அவர் உங்களுக்கு பரிகாரம் சொல்லுவார் என்று கூறினார். திருப்பார்கடல் வந்தடைந்தார் துர்வாச மகரிஷி. நடந்ததை தெரிவித்தார் ஸ்ரீமன் நாராயணனிடம். அதற்கு ஸ்ரீமன் நாராயணன், துர்வாசரே, நீங்கள் மண்ணுலகம் சென்று உங்கள் திருக்கரங்களால் சிவ பிரதிஷ்டை செய்து சிவநாமம் சொல்லி ஆராதனை செய்து வாருங்கள். தகுந்த நேரத்தில் சிவபிரான் உங்களுக்கு திருக்காட்சி தருவார் என்று அருளாசி அமைத்தருளினார். மண்ணுலகம் வந்தார் துர்வாச மகரிஷி. அமைதியான ஒரு இடத்தை தேடி தன் கைகளாலேயே பிரதிஷ்டை செய்தார் ஓர் சிவலிங்கத்தை. 5 எழுத்து மந்திரத்தை உச்சரித்தார் இடைவிடாமல். ஆராதனைகளும் பூஜைகளும் அமைந்தன. சென்றன ஆண்டுகள் பல. துர்வாச முனிவர் செய்த தவத்தின் பலனார் சிவபிரான் தோற்றமானார். துர்வாச மகரிஷி, உனக்கு என்ன வர வேண்டும் கேள். துர்வாச முனிவர் இதை கேட்டவுடன் சிவபிரானின் பத கமலங்களில் விழுந்து வணங்கி தன் தவறுக்காக மன்னிப்பு கோரினார். மன்னித்தார் சிவபிரான். துர்வாச முனிவரை, உன் சாபத்தின்படி நந்திதேவர் சில காலம் எம்மை பிரிந்திருந்தார். தக்ஷனின் யாகத்தில் கலந்து கொண்ட உமையவளும் என்னை பிரிந்திருந்தார். எப்போதும் என் திருநாமம் சொல்லி என்னை பூஜித்த உனக்கு வேண்டிய வரங்களை கேட்கலாம். அதற்கு துர்வாச முனிவர், ஒரு பிரதோஷ நாளன்று உம்மை தரிசிக்க வந்து என்னுடைய ஆணவத்தால் சாபம் பெற்று தற்போது அகங்காரம் அழிந்த நிலையில் உள்ளேன். அதுபோல் இந்த தலத்திற்கு வந்து உங்களை தரிசிக்கும் பக்தர்களின்
கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும். இத்தலத்தில் இத்திருக்கோவிலில் பிரதோஷ காலத்தில் அருளுவதைப் போல என்றென்றும் எப்போதும் தாங்கள் அருள்பாலிக்க வேண்டும் என்ற வரம் கேட்டார். அதே வரத்தை அளித்தருளினார் சிவபெருமான். இந்த அற்புதமான லீலை அமைந்த திருத்தலம் ஓம் நம சிவாய. ஓம் அருள்மிகு தெய்வநாயகி அம்பாள் சமேத சந்திரசேகரர் திருக்கோயில், புது கும்மிடிப்பூண்டி. நித்திய பிரதோஷ கோவில். மூலவர் ஸ்ரீ சந்திரசேகரர். அம்பாள் ஸ்ரீ தெய்வநாயகி. அம்சம் ஸ்ரீ சந்திரசேகரர் தட்சிணாமூர்த்தியின் அம்சம் பொருந்தியவர். திருமுருகன் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஆறுமுக சுவாமி. வேயிறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனி, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனு நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணையவன் பன்னிரு தோளும் பயந்த தனி, வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடம் மயூரமுமே. அற்புதமான திருத்தலம் அருள்மிகு தெய்வநாயகி அம்பாள் சமேத சந்திரசேகரர் திருக்கோயில். இத்திருத்தலம் துர்வாச மகரிஷியால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்ட சிவத்தலம். ஆண்டுகள் பலவாக சிதிலமடைந்த நிலையில் இருந்தது. நல்ல உள்ளங்கள் ஒன்று சேர்ந்த இந்த சிறப்புமிகு திருத்தலத்தை புதுப்பிக்கும் பணியில் முனைந்துள்ளனர்.
அருள்மிகு தெய்வநாயகி சமேத சந்திரசேகர திருக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது. பல்லவர்கள் காலத்திலும் பராமரிக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டன என்பதை இத்திருக்கோவிலில் உள்ள கல்வெட்டுகள் மூலம் அறிய முடிகிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட புராதன கோவிலாக அமைந்துள்ளது. பல சிறப்பான திருவிழாக்களை கண்ட திருக்கோவில். அருள்மிகு சந்திரசேகரின் லிங்கத் திருமேனி கிழக்கு முகமாக அமைந்தருளியுள்ளது. அருள்மிகு சந்திரசேகரர் தட்சிணாமூர்த்தியின் அம்சம் பொருந்தியவர் என்பதும் இத்திருத்தலத்து சிவபிரானை தரிசித்தார் ஆதி குருவான தட்சிணாமூர்த்தியின் அருளும் பரிபூரணமாக அமையும் என்பதும் ஆன்றோர் வாக்கு. அருள்மிகு தெய்வநாயகி அம்பாள் மிகுந்த கருணையும் கனிவும் கொண்டு அமைந்தருளியுள்ளார். இந்த தெய்வநாயகி அம்பாள் துர்க்கையின் அம்சமும் பொருந்தி அமைந்துள்ளாள் என்பது இத்திருக்கோவிலின் சிறப்பான அம்சமாகும். இறைவனோ தட்சிணாமூர்த்தி அம்சம், இறைவியோ துர்க்கையின் அம்சம். ஆதலில் இத்திருக்கோவிலில் துர்க்கை மற்றும் தட்சிணாமூர்த்தி திருவுருவங்கள் தனியாக அமைந்தருளவில்லை. இவை மட்டுமின்றி கணபதி, வள்ளி தேவசேனா சமேத ஆறுமுக சுவாமி, நடராஜ பெருமான், சிவகாம சுந்தரி, சண்டிகேஸ்வரர், பைரவர் போன்ற தெய்வ திருமூர்த்தங்கள் அமைந்துள்ளன. நவக்கிரகங்களும் உற்சவ திருமேனிகளும் பொலிவுடன் காணப்படுகின்றன. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் பல்லவர்களும் சோழர்களும் பெண் கொடுத்து
பெண் எடுத்து நல்லிணக்கத்துடன் இருந்தபோது பல்வேறு வகையான நற்செயல்களை செய்து வந்தனர். அவற்றுள் சிறப்பாக போற்றப்படுவது அவர்கள் ஆற்றிய திருக்கோவில் திருப்பணிகள். ராஜேந்திர சோழன் கங்கையை வெற்றி பெற்று கங்கை கொண்ட சோழனாகிய மாபெரும் வெற்றியை நினைவு கூறும் வண்ணம் இந்த பகுதியில் வாழ்ந்த குறுநில மன்னர்கள் ஒன்றாக இணைந்து இத்திருத்தலத்தில் இச்சிவன் திருக்கோவிலை நிறுவினார். அதற்கு பின்னர் வந்த பல மன்னர்கள் காலத்திலும் விஜயநகர பேரரசர்கள் ஆட்சி காலத்திலும் இத்திருக்கோவில் சிறப்புடன் விளங்கியுள்ளது. இத்திருக்கோவிலில் இறைவனும் இறைவியும் அமைந்துள்ளனர். இது நித்திய பிரதோஷ திருக்கோவில். பிரதோஷ காலத்தில் வருகை புரிகின்ற பக்தர்களின் வேண்டுதலை அதிவிரைவாக நிறைவேற்றி வைக்கும் திருக்கோயில். இத்திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கின்ற திருமுருகன்
ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஆறுமுக சுவாமி புதன்கிழமை திருமுருகப் பெருமானை தரிசித்தால் அதிகமான பலன்களை பெறலாம் என்பது நம்பிக்கை. அது மட்டுமின்றி எந்த தோஷமானாலும் அதை நிவர்த்தி செய்கின்ற பெருமானாக திருமுருகப் பெருமான் எழுந்தருளி இருக்கின்றார். இத்திருமுருகப் பெருமானை 8 புதன்கிழமைகள் விளக்கேற்றி வைத்து அபிஷேக ஆராதனைகள் செய்து அவரை தரிசிக்கின்ற பொழுது தோஷங்கள், எதிர்மறை சக்திகள், வாழ்வில் வெற்றி அனைத்தும் உடனே பலிதமாகிறது என்று பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். இது ஒரு பரிகார திருத்தலம் மட்டுமின்றி ஓர் பிரார்த்தனை திருத்தலமும் ஆகும்.
புதுகும்மிழி பூண்டியில் வெற்றி தரும் முருகன். திருமுருகப் பெருமானின் திருவடியை தொழுபவர்க்கு எல்லா துணையாக பெருமான் அமைந்திருக்கின்றான். வேலும் மயிலும் கொண்ட பெருமான் கால வினைகளை களைத்தறியும் பெருமானார் கருணை பொழிந்தருளுகின்றான். ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வார். தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனி யானைச் சகோதரன். நெடுஞ்சாலையில் சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் இடது பக்கம் பிரியும் சாலையில் அமைந்துள்ளது. ஐந்து முகம் தீபம் ஏற்றினால் என்ன பலன் பெறலாம்? ஐந்து முகம் தீபம் ஏற்றுறது நம்ம பஞ்ச இந்திரியங்களுக்கு நல்ல சக்தியை கொடுக்கக்கூடிய. வாயிலா நாயனார் புராணத்தில் சொல்லும் பொழுது, சேக்கிழார் பெருமான் சொல்லும் பொழுது, ஐம்புலங்களை அடக்கின்றார். தீபம் பார்த்தேன்னா இந்த அஞ்சு முக தீபத்தை ஏற்றும் பொழுது நம்மளுடைய ஐம்புலங்களும் ஒடுங்கிறதான், ஒடுங்கி இறைவன்கிட்ட ஒரே முகமாக இருக்கிறது. அதனால தான் இந்த அஞ்சு முகத்துக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுன்றது ரொம்ப உயர்வாக சொல்லியிருக்கா. அதோடு மட்டும் இல்லை, சுவாமிக்கு 5 முகங்கள், ஈசானம், தட்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம்னு சொல்லக்கூடிய 5 முகங்கள். ஒவ்வொரு முகங்களும் ஒவ்வொரு திசையை நோக்கி இருக்கு. ஒரு முகம் கிழக்கு திசையை நோக்கி இருக்கு, ஒரு முகம் மேற்கு திசையை நோக்கி இருக்கு, ஒரு முகம் வடக்கு திசையை நோக்கி இருக்கு, ஒரு முகம் தெற்கு திசையை நோக்கி இருக்கு, ஒரு முகம் அதோமுகம்னு சொல்லக்கூடிய மேல் நோக்கி இருக்கு. இப்படி இந்த 5 முகங்களை 5 தீபங்களை பாவிச்சு ஏற்றும் பொழுது நம்மளுடைய பஞ்ச இந்திரியங்களும் நல்ல சக்தி பெறும். இந்த தீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே பக்கம் அந்த ஒளி வீசாது, நானாபுரமும் வீசும், எல்லா திசைகளிலும் வீசும். அது மாதிரி இந்த சக்தியாகப்பட்டது ஒருமைகப்பட்டது இதெல்லாம் காமியார்த்தம் தான். உலகத்தில் நாம் சாதிக்கணும், உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையாகப்பட்டது ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். அந்த வழிகாட்டியாக இருக்கணும்னா இந்த தர்மசாஸ்திரங்களில் என்னென்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் செய்யணும். இப்படி பஞ்சமுக தீபம் ஏற்றும் பொழுது பஞ்ச இந்திரியங்கள் ஒளி பெறுறது. அந்த ஒளியினால் இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் நல்ல சக்தி கிடைக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் பஞ்சம் இந்திரியங்களும் ஒடுங்கக்கூடிய சக்தியும் அந்த பஞ்சமுக தீபத்துக்குனால சக்தி ஏற்படுறது. அதனால தான் பஞ்சமுக தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யணும்னு சொல்கிறார். சைவ ஆகமங்களில் சிவதீட்சை வேண்டவெல்லாம் தீப வழிபாடு செய்யும் பொழுது இந்த பஞ்சமுகமாக வச்சு தீபம் வழிபாடு பண்ணுவார். ராமலிங்க சுவாமிகள் வழிபாடு பண்ணும்பொழுது இந்த பஞ்ச திரியும் ஒரே முகமாக போட்டு அருட்பெருஞ்சோதியாக வழிபாடு பண்ணார். அதில் பார்த்தேன்னா அந்த வடலூர் க்ஷேத்திரத்தில் போய் தரிசனம் பண்ணோன்னா அந்த தீபத்தில் பார்த்தேன்னா 5 திரி இருக்கும். அந்த 5 திரியும் ஒரு முகமாக எரியும். ஏன்னா எல்லா சக்தியும் ஒரே பரம்பொருளான பரமேஸ்வரனிடத்தில் ஒடுங்குது தத்துவத்தை அவன் நிலைநாட்டினா. இதுதான் பஞ்சமுக தீபத்துடைய ஒரு தத்துவம். ஆன்மீகத்தில் சந்தேகங்கள் வினாக்களால், அதற்கேற்ற தீர்வுகள் விடைகளால் வினாக்களை அனுப்ப அருள் நேரம் ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 317 சென்னை 6,32,000.